ஹாய் அட்வென்ச்சர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு சரௌண்டிங் பாக்ஸ் தான். இது ஒர்க் ஆகலைன்னு சொல்லி முள்ளில் தூக்கி போடவும் எலியெல்லாம் இதோட வயரெல்லாம் சேர்ந்து கட் பண்ணி விட்டுருச்சு. அதுக்கப்புறம் நம்ம சேனலை பார்த்து ஒருத்தர் இந்த ஸ்பீக்கர் ரெடி பண்ணி தர முடியுமான்னு சொல்லி கேட்டிருந்தாரு. சரி, இப்போ இந்த ஸ்பீக்கரை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு ஃபஸ்ட்டு இந்த சரௌண்டிங் பாக்ஸோட ஸ்க்ரூவெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணிக்கலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போது கவனமாக ஓப்பன் பண்ணணும், இல்லைனா அந்த போர்டில் இருக்க ஸ்பீக்கர் வயர் கட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம இவ்வளோ மெதுவாக ஓப்பன் பண்ணியுமே இதில் இருக்க ஸ்பீக்கர் வயர் ஆல்ரெடி கட்டாகி தான் இருக்குது ஒரு ஸ்பீக்கரோட வயரு. இப்போது ஒரு மல்டிமீட்டரை வச்சு இந்த ஸ்பீக்கர்லாம் ஒர்க் ஆகுதான்னு நம்ம கண்டினியூட்டியில் வச்சு செக் பண்ணி பார்த்தோம். ஆனால் 2 ஸ்பீக்கருமே ஒர்க் ஆகலை. சரி, ஸ்பீக்கர் தான் போயிடுச்சு, சரி போர்டவாது கலட்டி நல்லா இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போன்னு பார்த்தேன். ஆனால் போர்டில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கருக்கான ரைட் சைடு லெஃப்ட் சைடு ஸ்பீக்கர் வயர் மட்டும் கட் ஆனதும் இல்லாமல் இந்த போர்டுக்கான இன்புட் பவர் சப்ளை கொடுக்குற வயரும் கட் ஆகிருக்கு. இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா இதில் ஹெட்ஃபோன் ஜாக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் போல், அதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. நம்ம தேவைன்னா ஹெட்லாம் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மற்றபடி போர்டில் எதுவும் எந்த ஷார்ட்டுமே தெரியலை. சரின்னு கஸ்டமருக்கே கால் பண்ணி ஸ்பீக்கர் மாற்றவான்னு சொல்லி கேட்டேன். ஆனால் அவர் ஆல்ரெடி அவரோட கம்ப்யூட்டருக்காக 2 இன்ச்சு 5 வாட் ஸ்பீக்கரு போர்ட்டபிள் ஸ்பீக்கர் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டாரு. அதை கனெக்ட் பண்ணுற மாதிரி இதை ரெடி பண்ணி தர சொல்லியிருக்காரு. அதனால் இப்போ நம்ம அதற்கான ஒர்க்கை தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ இந்த போர்டுக்கு சப்ளை கொடுக்கறதுக்காண்டி பழைய யூஎஸ்பி கேபிள் வயர் எடுத்துக்கிட்டேன். அடுத்ததாக இந்த கேபிளை இந்த சரௌண்டிங் பாக்ஸோட பாடியில் இருக்கிற இந்த ஹோல் வழியாக உள்ளே விட்டு எடுத்துக்கிறேன். அடுத்ததாக இந்த போர்டில் ரெட் கலர் வயரை ப்ளஸ்லேயும் பிளாக் கலர் வயரை மைனஸ்லேயும் பற்ற வைக்கணும். அடுத்ததாக சரௌண்டிங்கான லெஃப்ட் ரைட் ஸ்பீக்கர் வயரையும் நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். அடுத்ததாக இந்த வயர்களை இந்த போர்டில் இருக்கிற ரைட் சைட் ஸ்பீக்கருக்கான டெர்மினல்லையும் லெஃப்ட் சைட் ஸ்பீக்கருக்கான டெர்மினல்லையும் ப்ளஸ் மைனஸை சரியாக சால்ட்ரிங் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக இந்த போர்டில் ஒரு ஆக்ஸ் கேபிள் ஆட் பண்ணலான் இருக்கேன். அதுக்காக ஒரு 3 கோர் கேபிளை எடுத்து இந்த போர்டோட ஆடியோ இன்புட் பாயிண்டில் சால்ட்ரிங் பண்ணிக்கிறேன். சால்ட்ரிங் பண்ணும் போது ரைட் சைடு லெஃப்ட் சைடுக்கு நம்ம என்னென்ன கலர் கொடுக்குறோம், கிரவுண்டுக்கு என்ன கலர் கொடுக்குறோன்றதை கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்ததாக இந்த கேபிளோட இன்னொரு முனையில் மாற்றுறதுக்கு 3.5 mm ஸ்டீரியோ ஃபீமேல் கனெக்டர் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இதோட கேப்பை கழட்டிட்டு அதோட ஹோல் வழியாக அந்த கேபிளை வெளியில் எடுத்துக்கலாம். அடுத்ததாக இந்த ஆக்ஸ் ஃபீமேல் கனெக்டரில் பெரிய டிப் கிரவுண்டு, அடுத்ததாக இருக்கிற 2 சின்ன டிப்புமே லெஃப்ட் சைடு ரைட் சைடுக்கும் வரும். நான் போர்டில் ரைட் லெஃப்ட்டுக்கு என்ன கலரில் சால்ட்ரிங் பண்ணனோ அதே ஆர்டர்லேயும் கனெக்டர்லேயும் நான் சால்ட்ரிங் பண்ணிக்கிறேன். அடாப்டரோட ஸ்டார்டிங் பாயிண்ட் லெஃப்ட் சைடு, அதுக்கு அடுத்ததாக ரைட் சைடு, அதுக்கு அடுத்தது கிரவுண்டுன்னு வரும். இப்போ சால்ட்ரிங் ஒர்க் முடிஞ்சோன்னே கேப்பை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம ஒர்க்கு முடிஞ்சிச்சு. அடுத்ததாக டெஸ்டிங் தான். அதுக்கு முன்னாடி இந்த சரௌண்டிங் பாக்ஸை ஸ்க்ரூவெல்லாம் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம வெளியில் எடுத்து விட்ட ஸ்பீக்கருக்கான ரைட் சைடு லெஃப்ட் சைட் ஸ்பீக்கர் வயர் இருக்கும் பார்த்தீங்களா, அதை நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு சின்ன ஸ்பீக்கரில் கனெக்ட் பண்ணி காட்டுறேன். இதை கஸ்டமர் அவங்களோட போர்ட்டபிள் ஸ்பீக்கரை வச்சு கனெக்ட் பண்ணிக்குவாங்க. இப்போ நம்ம டெஸ்டிங்காண்டி ஒரு சின்ன ஸ்பீக்கரை வச்சு பார்த்துக்கலாம். அடுத்ததாக இப்போ இன்னொரு ஸ்பீக்கர்லேயும் கனெக்ட் பண்ணி காட்டுறேன். அதோட வால்யூம் குவாலிட்டியை நீங்களே பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோஸும் தொடர்ந்து பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.